ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாதிரி. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன்னா 50 கிலோமீட்டர்ஸ் டாஸ் அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வந்ததுனால அந்த கிலோமீட்டருக்கு வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சரி லேட்டராக எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. பேடு பார்த்திங்கன்னா மெல்ல மெல்லமாக அடுத்தடுத்து திறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, 8-9 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி வரதுக்கு. ஸோ அவர் பேட்ச்சு நம்ம பேட்சுன்னு அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்குள்ளே அடுத்தடுத்து டீம் ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லாமே கொஞ்சம் குயிக்காக போணுச்சு. ஏன்னா நம்ம கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டு. இப்போ தான் மழை எல்லாமே அடித்து ஓஞ்சிருந்துச்சு. நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம் மழையில் பறக்கிறதும். அப்புறம் தான் இதுங்கெல்லாம் டாஸும் அடித்தேன். ஸோ இது கொஞ்சம் நல்ல டைமிங்லேயும் பறந்துச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இடையில ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ கூண்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு தான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே நெருங்கிட்டாங்க. நான் வரும்போது கடைசியாக ஒருத்த மட்டும் வந்திருந்தான். மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த டைமில் எல்லாமே வந்துடுச்சு. ஒரு 2 பேர்டு மட்டும் வராமல் இருந்துச்சு. அந்த பேர்டுமே ஈவினிங் ரீச் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கேமராவில் வந்தது வீடியோவும் எடுக்க முடியல என்னால். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு பக்காவாக கம்ப்ளீட்டாக இனிமேல் வீடியோ வர்ற லெவலுக்கு ரெடி பண்ணிடுவேன். ஸோ